ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது த வேர்ல்டு ஆஃப்டர் த ஸ்பெல்லோட 12th எபிசோட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். 11th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திடீர்னு அவளுக்கு பின்னாடி ஒரு பிரகாசமான ஒளி தோன்றுது. ஜுவானோட தாக்குதல் ஒரு மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸ் தடுக்கப்படுது. அவனோட 2 அடியாட்கள் இந்த குறுக்கீட்டால ஆச்சரியப்பட்டு திரும்புறாங்க. ஜுவான் தோன்றி விஷயங்கள் இப்படி போகணும்னு நான் விரும்பலைன்னு சொல்றான். மினோ கேக்குறா, நீ என்ன காப்பாத்த வந்தியா? அவ சொல்றா, நீ கொடுத்த ட்ரெஸ் எனக்கு பொருந்தல. அதுல ஒருத்தன் அவனை ஃபேலன் ஸ்டோன்ஸ் வச்சிருந்த ஆள்னு அடையாளம் கண்டுக்கிறான். இனிமே இவனை தேட வேண்டியது இல்லைன்னு சந்தோஷப்படுறான். ஆனா ஜுவாங் அவங்கள ஆச்சரியப்படுத்துற மாதிரி கேட்கறான், உன்கிட்ட ட்ரீம் ஆஃப் டிமான் இருக்கான்னு. அவன் கத்துறான், அந்த டீமன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. ஜினா யோசிக்கிறான், இந்த சின்ன பையனுக்கு புத்தி பேதலிச்சிடுச்சா? இவனால ஒரு முழு கோட்டையும் ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஜுவானிடம் ஜாக்கிரதையா இருங்கன்னு எச்சரிச்சிட்டு மினாவிடம் நீ தோக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அவனை திமிர் பிடிச்சவனு சொல்லிக்கிட்டு அந்த ஆள் அவனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்க தன்னோட அடியாட்களோட முன்னாடி பாயறான். கொஞ்சமும் அசையாம ஜுவான் அவனை நேருக்கு நேரா பாக்குறான். சண்டைக்கு தயாராகிறான். ஒரு வேகமான அசைவோட அவன் தன்னோட எதிரிகள் மேல ஒரு எனர்ஜி ப்ரொஜெக்டைல பாய்ச்சுறான். திடீர் தாக்குதலால ஆச்சரியப்பட்ட ஜினா சுத்தி முத்தி பாக்குறான். அந்த சின்ன பையன் அதை தவிர்க்க டார்ச் முடிச்சிடுச்சுன்னு அவன் சீக்கிரமா உணர்றான். அந்த ஆட்கள் முணுமுணுக்குறாங்க, ஒருவேளை இவன் ஒரு அபிஸ் வாரியர், இவன் ஒரு அடாப்டட் பிளேயர் இல்லைன்னு நினைச்சோம். கடந்த காலத்தை நினைச்சு பாக்குற ஜுவாங் இதுக்கு முன்னாடி ஒரு 5 ஹார்ன் மிருகம் மட்டும்தான் என் தாக்குதலை தவிர்த்திருக்குன்னு ஞாபகப்படுத்துறான். ஆனா அவன் சீக்கிரமா அந்த எண்ணத்தை தள்ளி விடுறான். அது இப்போ முக்கியம் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். திடீர்னு மினோ வழியில கத்துறா, கிளார்னு அலறா. அவ பதட்டமாக்குறா. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஜினா அவளோட முடிய பிடிச்சு, ஜுவாங் இன்னொரு வார்த்தை பேசினா நான் இவளை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். அடியாட்கள்ல ஒருத்தன் கிளார வாய முடுன்னு சொல்லி அவளை முகத்துல அறையிறான். கிளார் கொஞ்சம் தாக்குப்பிடின்னு கத்துற மினோ ஜுவாங் கிட்ட கேக்குறா, நாம இன்னும் அவளை காப்பாத்த முடியுமா? குழம்பி போன அவன், நீ ஏன் இதை கேக்குற? என் ஒரே இலக்கு ட்ரீம் ஆஃப் டீமன் மட்டும்தான் யோசிக்கிறான். அந்த சின்ன பையனோட ஓவர் காட்டை பிடிச்சுக்கிட்டு மினோ தனக்குத்தானே சொல்லிக்கிறா, நான் ஒரு மனுஷி. பிளாஷ்பேக்குகளுக்கு நடுவுல அவ சாதாரண மக்கள் அவங்க வாழ்க்கையை வாழ்றத ஞாபகப்படுத்திக்கிறா. அப்போ ஒரு இன்டென்ஸ் க்ளோ ஜுவானோட உடம்புல இருந்து வெளிப்படுது. ஜினா தன்னோட ஸ்கெலட்டல் லேகசி தாக்க சொல்லி உத்தரவு போடுறான். காப்பாத்துனதுன்னு கத்துற க்ளோர் ஒரு எலும்பு கூட மாறப்படுறா. ஒரு உறுதியான பார்வையோட ஜுவாங் அமைதியா அந்த காட்சி நடக்கிறத பாக்குறான். தன்னோட கத்தியை உயர்த்தி அவன் ஒரு தீவிரமான ஒளியை வரவழைக்கிறான். சம்மோன்ஸ் ஒரு பயங்கரமான அடியில அவன் தரையை தாக்குறான். மேசிவ் எக்ஸ்ப்ளோனேஷன் ஆஃப் எனர்ஜி கட்டவிழ்த்து விடுறான். ஒரு பில்லர் ஆஃப் லைட்டை வானத்தை நோக்கி போகுது. மேகங்களை கிழிக்குது. அந்த டாஸ்மாக்கும் அதை சுத்தி இருந்த மொத்த பகுதியும் அந்த வெடிப்பால தரமட்டமாகுது. அந்த ஒளிக்கற்ற தூரத்துல உயர்ந்து நகரம் முழுக்க வெளிச்சம் போடுது. பதறி போன வாட்ச்மேன்கள் வானத்தை பார்த்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறாங்க. ஒரு சீரியஸான முகபாவத்தோட கார்டன் அமைதியா அந்த காட்சியை கவனிக்கிறான். அவன் அப்போ தன்னோட ஆட்களை கிளம்புங்கன்னு உத்தரவு போடுறான். ஜாவோட அடியாட்கள்ல ஒருத்தன் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றான். அவன் சவுண்ட் ப்ரூஃப் வாலை உடைச்சிடுன்னு ரிப்போர்ட் பண்றான். பாஸ் சும்மா முணுமுணுக்கிறான். ஜுவானும் மினாவும் பார்க்க வாட்ச்மேன்கள்ல ஒருத்தன் அந்த பாறை சுத்தி வளைக்கின்னு உத்தரவு போடுறான். தன்னோட ஆட்களோட வர கார்டன் ஜுவான் கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறான். அமைதியா அந்த பையன் டைம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உங்க சட்ட விதியை மீறிட்டாங்கன்னு அந்த ஆட்கள் மேல குற்றம் சாட்டுறான். ஒரு விரலை காட்டி ஜுவான் இவங்க கோர்கனோட பெனல் கோட் செக்ஷன் 276/4 மீறிட்டாங்கன்னு குற்றம் சாட்டுறான். அவன் சொல்றான், இவங்க ஒரு சதி திட்டத்தோட கான்பரன்சி பகுதி. ஆனா மோ அவனை மத்தியில நிறுத்தி நீதான் இந்த உலகத்தை அழிக்க முயற்சி பண்றேன்னு சொல்றா. ஒரு உறுதியான குரல்ல கார்டன் அவங்க மேல சட்டவிரோதமான தனியார் சொத்தை அழிச்சதுக்கும் ஒருத்தரை கடத்தினதுக்கும் கிட்னாப்பிங் குற்றம் சாட்டி நீங்க எல்லாரும் கைது செய்யப்படுறீங்கன்னு சொல்றான். வாட்ச்மேன் சைகைய கெச்சர் புரிஞ்சுக்கிட்ட ஜானா தன்னோட ஆட்களை இப்போதைக்கு பின்வாங்குங்கன்னு உத்தரவு போடுறான். இன்ஸ்பெக்டரோட கைகள்ல இருந்து செயின் ஆஃப் எனர்ஜி உருவாகுது. அவன் கேட்கறான், நிஜமாவே நீங்க தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சங்கிலிகளால கட்டப்பட்ட அந்த ஆட்கள் ஜானா கோபத்துல திட்டும் போது வழியில கத்துறாங்க. ஒரு வெப்பனை ரெடி பண்ணுது. கார்டன் அதை உறுதியா பிடிக்கிறான். ஒரு குளிர்ச்சியான தொனியில அவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. வீண் ரெசிடென்ஸ் இஸ் ஃபெடியல்னு வான் பண்றான். ஆனாலும் அடியாட்கள்ல ஒருத்தன் விடுபட்டு அவனை தாக்குறான். ஆனா அந்த அடி சுலபமா தடுக்கப்படுது. டாஸ்மாகோட கூட்டங்களுக்கு நடுவுல கார்டனும் ஜாவும் நேருக்கு நேரா மோதுறாங்க. அவங்களோட வெப்பன் பலத்தையும் உறுதியையும் சோதிக்கிற மாதிரி ஒன்னோட ஒண்ணு மோதுது.
ஒரு துல்லியமான வெட்டில் கோல்டனோட கத்தி எதிரியோட கத்தியை விரிசல் விழ வைக்குது. பின்னாடியில இருந்து ஜா பாய்ஞ்சி செத்து போன்னு கத்துறான். மறுபடியும் சங்கிலியை வரவழைச்சு இன்ஸ்பெக்டர் அதை தரையில ஓங்கி அடிக்கிறான். அந்த தாக்குதல் தரையில ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்குது. தூசி அடங்கினதும் டாஸ்மாகோட கூரையில ஒரு ஓட்டை தெரியுது. அடியாக்கல்ல ஒருத்தன் சோர்வா சரணடைஞ்சு தோல்வியை ஒத்துக்கிறான். அவனை அப்பாவின்னு கூப்பிடுற கார்டன் ஆனாலும் இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் உடனே அவன் மற்றவங்களை நோக்கி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆப்ஜெக்ட் வீசுறான். தரையில பட்டதும் அந்த கலைப்பொருள் ஆர்டிஃபேக்ட் ஒரு அடர்த்தியான பப்புள் ஸ்மோக்கை வெளியிடுது. அந்த புகை வெடிப்பு அந்த பகுதி முழுக்க பரவுது. பதறி போன ஒருத்தன் பாஸ் பிளாக் கிளவுட் பயன்படுத்துறாருன்னு அதிர்ச்சியோட உணர்றான். அவன் சொல்றான், என் பார்ட்னர்ல ஒருத்தன் அந்த கேஸை சுவாசிச்சுட்டான். ஜா அவனை திட்டுறான், உன் மாஸ்கை ஏன் ஒழுங்கா போடல? திடீர்னு ஒரு மர்மமான குரல் ஆர்க் அனுமதி இல்லாம நீ பிளாக் கிளவுட் பயன்படுத்தியான்னு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துது. சொலாங் ஹுக் கோல்டன் ஸ்கை வம்சத்தோட ஒரு மூத்தவர் கேட்கிறாரு, அந்த விச் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நிஜமாவே அவ்வளவு பலசாலியா? அவளை உயிரோட பிடிக்கணும்னு நினைச்சானே. விளக்குறான், அதுக்கு காரணம் அந்த சில்வர் செயின்ஸ் கேங். கேட்கிறான், அந்த தொல்லை பண்ற ஆள் இங்க இருக்கானா? சிரிச்சுக்கிட்டே அவன் அந்த பிடிவாதக்காரன் பிளாக் கிளவுட் கேஸை சுவாசிச்சுட்டான். இது ஒரு பெரிய ஷோவா இருக்கும்னு கொண்டாடுறான். திடீர்னு சியோங் ஏதோ விசித்திரமா உணர்ந்து ஜாவை கூப்பிடுறான். ஜுவாங் பக்கம் திரும்பி மினோ கேக்குறா, நீ நிஜமா யாரு? அந்த பையனோட கத்தி தீவிரமான சக்தியால இன்டென்ஸ் எனர்ஜி நிரம்பி அதிர ஆரம்பிக்குது. ஒரு பயங்கரமான அடியால அவன் அந்த பிளாக் கிளவுட் முழுசையும் கலைச்சி விடுறான். திகச்சு போன ஜாவும் அவனோட அடியாட்களும் யாரு இந்த பையன், எப்படி இவன் இந்த டெட்லி ஸ்மோக்க இருந்து தப்பிச்சான்னு யோசிக்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான துணியில அந்த மூத்தவர் சொல்றாரு, நக்மான சேர்ந்த ஒருத்தனால கூட இதை செஞ்சிருக்க முடியாது. அமைதியா ஜுவான் மினோ பக்கத்துல நின்னு அந்த காட்சியை பாக்குறான். அப்புறம் அவன் புதுசா வந்தவங்க கிட்ட திரும்பி, நீங்களும் மற்ற குரூப் கூட சேர்ந்தவங்களான்னு கேக்குறான். தன்னோட விரல்களை சொடக்கி அவன் இந்த மொத்த சூழ்நிலையை எவ்வளவு எரிச்சலா இருக்கும்னு முணுமுணுக்கிறான். போருக்கு தயாரா? ஜுவான் ஒரு சீரியஸான முகபாவத்தோட இருக்கான். தயக்கத்தோட அவன் ஒரு பொருளை பயன்படுத்துறான். எனக்கு ஐட்டம்ஸை நம்பி இருக்கிறதே பிடிக்காதுன்னு முணுமுணுக்கிறான். காரணனோட வெளிப்படுது. ஒரு பயங்கரமான உயிரினம் அந்த ஆட்களுக்கு முன்னாடி தோன்றுது. பயத்துல அலற அடியாட்கள்ல ஒருத்தன் அது என்ன மிருகம்னு கேக்குறான். அந்த மிருகம் ஜுவாங் மேல பாயுது. அவனை தன்னோட தாக்குதலோட மையமா வைக்குது. அந்த அடியோட தாக்கம் பல ஆட்களை கிழிக்குது, அவங்கள ரெண்டா பிளக்குது. உறுதியான அடிகளோட அந்த பையன் வீழ்ந்த உடல்களுக்கு நடுவுல அமைதியா நடக்கிறான். அந்த காட்சியை பாக்குற சியாங் யோசிக்கிறான், இவன் ஒருவேளை மான்ஸ்டரா என்ன வந்து மோதுங்கன்னு அவன் சவால் விட ஜி பின்வாங்கி தப்பிக்க முயற்சி பண்றான். அவன் மூச்சு வாங்குறத நிறுத்துறான். ஜமாங் அப்புறம் ஜன்மாங் உடல்களை பாக்குறான். அவனால இது எல்லாம் இப்படி முடிஞ்சதை ஏத்துக்க முடியாம பல்ல கடிக்கிறான். ஒரு குரல் எதிரொலிக்குது, இங்க இருந்து உயிரோட தப்பிக்க இன்னும் ஒரு வழி இருக்கு. அவன்கிட்ட நெருங்கி ஜுவான் கத்துறான், நீ ட்ரீம் டிமான எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. ஒரு நக்கலோட ஜானா பதில் சொல்றான், நான் சொன்னாலும் எதுவும் மாற போறது இல்ல, நீங்க என்ன போக விட்டா. அவன் விளக்குறான், அந்த சின்ன பையன் உண்மையை கண்டுபிடிச்சதும் அவன் செத்து போயிருக்கலாம்னு ஆசைப்படுவாங்க. அமைதியா ஜுவான் அவனை முறைக்கிறான். அவன் யார்கிட்ட பேசுறான்னு புரியாம தரையில கிடக்குற அந்த ஆள் உணர்றான், நான் மாட்டிக்கிட்டேன், இங்க இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஃபேலன் சோல்ஸ் கல்ல கடிச்சு அவன் ஒளிச்சு வச்சிருந்த ஐட்டத்தை ஆக்டிவேட் பண்றான். அந்த பொருளை அடையாளம் கண்டுகிட்ட ஜுவான், இங்க இருக்கிற எல்லாம் அடிக்டட் டு ட்ரக்ஸ் மாதிரி தெரியுதுன்னு சொல்றான். ஒரு தூரத்து மெமரியல் சீன் மேங்கோ சொல்றான், நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. அவ விளக்குற, ஆனா அதெல்லாம் ட்ரக்ஸ் இல்ல, ஸ்பிரிச்சுவல் கண்டாமினேஷன்ஸ் கட்டுப்படுத்த இது ஒண்ணுதான் வழி. காவோட உடம்பு பயங்கரமா முறுக்கி வீங்க ஆரம்பிக்குது. அவனோட முகம் வெடிக்குது. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, யாரும் அண்டடாக விரும்ப மாட்டாங்க. ஒரு பயங்கரமான உயிரினமா மாறி அவன் ஒரு கட்டுக்கடங்காத சக்தி வெளிப்படுத்துறான். பூமி அதிருது. பயத்தோட அலறல் சத்தங்கள் சுத்தி கேக்குது. பயந்து போன மக்களுக்கு முன்னாடி எழுந்து அந்த மான்ஸ்டர் தன்னோட விக்டிம்ஸை எதிர்கொள்ளுது. ஒரு கொடூரமான பாய்ச்சல்ல அது கூட்டத்துக்குள்ள ஓடுது. ஒரு பயங்கரமான அடியால அது பல பேரை தரையில தூக்கி வீசுது. இரக்கமே இல்லாம அது தன்னோட தாக்குதலை தொடருது. ஆதரவற்ற மக்களை குத்தி கொள்ளுது. அந்த கிரியேச்சர் கண் இருட்டுல பிரகாசமா ஜொலிக்குது. அப்புறம் அது தன்னை சுத்தி இருக்கிற உலகம் அண்டட்களால ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு டிசாலேட் லேண்ட்ஸ்கேப் மாறிடுச்சுன்னு உணருது. வானத்துல இருக்கிற ஒரு உருவத்தை என்டிடி நோக்கி தன்னோட பார்வையை உயர்த்தி அந்த மான்ஸ்டர் கேக்குது, இப்படி ஒரு உலகத்துல டிக்னிட்டி என்ன மதிப்பு? வெற்றியை கொண்டாடி அது இப்போ நான் என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு சொல்லுது. அதோட சிவப்பு கண்கள் இருட்டுல இருந்து திரும்பி பார்க்கிற ஒரு ஜோடி கோல்டன் ஐஸ் சந்திக்குது.
அந்த உயிரினம் ஜுவானை பார்த்து அவனை நாயன்னு திட்டி தாக்க பாயுது. ஆனா அந்த டார்க் டென்டக்கல்ஸ் காத்த கிழிக்குது, தன்னோட இலக்க முழுசா தவற விடுது. அசையாம ஜுவான் தாக்குதலுக்கு நடுவுல நிக்கிறான். எந்த காயமும் இல்லாம அவனோட கோல்டன் ஐஸ் ஒரு தீவிரமான ஒளியை வெளிப்படுத்துது. அமைதியா அவன் இப்படி ஒரு உலகத்துல மனுஷங்க எப்படி இருக்க முடியும்னு யோசிக்கிறான். இந்த சூழ்நிலையோட விசித்திரம் அவன் எதிரிய கவனமா ஆராய வைக்குது. சஸ்பீஷியன் பயன்படுத்தினாலுமே அவனால அந்த மான்ஸ்டர்ஸோட ட்ரூ நேச்சரை பார்க்க முடியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.